ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மருதாணின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். மருதாணி செடியை வீட்டு வாசலில் நட்டு வச்சு வளர்க்குறது வாஸ்துப்படி நல்லது. இதுபோல் மருதாணி மரத்தை பார்த்தா உடனே பறித்து அரைச்சி கையில் வச்சுக்கணுன்ற ஆசை எல்லாருக்குமே வந்துடும். நல்ல நாட்கள்லையும் விசேஷ நாட்கள்லையும் மருதாணி அரைச்சி கையில் வச்சுக்கிறதே ஒரு தனி அழகு தான். இங்கே பாருங்கள், மருதாணி மரத்தில் தெரியுது பாருங்கள், இதுதான் மருதாணி விதை. நம்மோட பாரம்பரிய முறைப்படி சாம்பிராணியில் சேர்க்குற முக்கியமான ஒரு பொருள் இந்த மருதாணி விதை தாங்க. செவ்வாய் வெள்ளியில் சாம்பிராணி போடும்போது வழக்கமான சாம்பிராணி பொடியோடு சேர்த்து இந்த மருதாணி விதையும் பொடிச்சு சேர்த்து சாம்பிராணி போடுறது வழக்கத்தில் இருக்குது. இப்படி சாம்பிராணி போடுறதால வீட்டில் இருக்கும் கண்ணுக்கு தெரியாத கெட்ட சக்திகள் விலகும், துரதிருஷ்டங்கள் விலகி நல்ல காரியங்கள் நடக்கும், வீட்டில் தெய்வ சக்தி உருவாகும், லட்சுமி கடாட்சம் ஏற்படும், அதிர்ஷ்டத்தை ஈர்க்கும், மன அமைதி உண்டாகும், பாசிட்டிவ் எண்ணங்கள் தோன்றும். இப்படி போடுற சாம்பிராணியில் இன்னும் கூட கொஞ்சம் பொருட்கள் சேர்த்துக்கலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மருதாணி விதைப்பொடி, வெண்கடுகு, ஜவ்வாது, வேப்பிலை பொடி, குங்குளியம் போன்ற மூலிகைகளை சேர்த்து வீட்டில் புகை போடுறது ரொம்பவும் நல்லது. அறிவியல் பூர்வமாக பார்த்தா கூட கெட்ட காற்றை அகற்றி விஷக்கிருமிகள் வீட்டுக்குள் வராமல் இதுபோல் சாம்பிராணி போடுறது தடுக்கும். இந்த மருதாணி விதை நாட்டு மருந்து கடைகளில் சுலபமாக கிடைக்கிது. நீங்களும் இதுபோல் போட்டு பாருங்கள், நல்லதே நடக்கும்.